வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி ரொம்ப அருமையான மனமான ஒரு சாம்பார் செய்ய போயிடணும். அந்த சாம்பார் செய்கிறதுக்கு சாம்பார் பொடி இல்லாமையே நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கின்றோம். அருமையான மணமணக்கும் ஆனியன் முருங்கை சாம்பார். முருங்கைக்காய் சாம்பார்னாலே நல்லாயிருக்கும், ஆனியன் சாம்பார்னாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஆனியனும் முருங்கையும் சேர்ந்து, அதுவும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து இந்த சாம்பாரை செய்ய இருக்கின்றோம். வாங்கள் வீடியோக்குள் போகலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் முருங்கைக்காயை போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் பண்ண போகிறேன். இது ஒரு ஸ்பெஷல் சாம்பார். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லலாம். எப்போயுமே என்ன பண்ணணும்னா, காலையில் டிகாஷன் போடும்போதே நம்ம என்ன சமைக்கிறோன்றதை பிளான் பண்ணிட்டு அதெல்லாம் அழகாக எடுத்து வச்சு தண்ணியில் ஊற வச்சிடலாம். வெந்நீரில் ஊற வச்சிட்டோன்னா ஒரு பதட்டம் இல்லாமல் சமையல் ஆரம்பிக்கலாம், ஈஸியாகவும் முடியும். ஸோ இன்றைக்கி நான் இந்த சாம்பார் பண்ணுறதுனால இந்த பருப்பு இதெல்லாம் நான் ஊற வச்சுப்பேன். உங்களுக்கு இதோட அளவெல்லாம் முதல்ல சொல்கிறேன். பருப்பு இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான அளவு துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது சிறிய எலுமிச்சை அளவு புளி, கட் பண்ண சின்ன வெங்காயம் இருக்கும், அதை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணுவேன். முருங்கைக்காய், தேவையான அளவு முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அரைச்சி விட்ட சாம்பார் அப்படின்றதுனால ஒரு கப்பு, ஒரு சிறிய கப்பில் தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய், வறுத்த மிளகாய் 5 இல்லைன்னா 6, உங்கள் காரத்துக்கு தேவையான 5 இல்லைன்னா 6 மிளகா போட்டுக்க போகிறேன். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மற்ற சாம்பாருக்கெல்லாம் நேராக சாம்பார் பொடி போட்டு பண்ணிடுவோம். இது ஃபுல்லாகவே அரைச்சி விடுறதுனால கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டா போகிறோம். ரொம்ப கசப்பு தெரியும். இதுதான் நண்பர்களே. இதெல்லாம் நல்லா வாணலியில் போட்டு வறுத்து அரைச்சி, தேங்காயம் போட்டு வறுத்து அதோட சேர்த்து அரைச்சி விடுவேன். இதெல்லாம் நான் இப்போ தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன். புளியை சின்ன இந்த எலுமிச்சங்காய் சைஸு புளி, பருப்பு இதெல்லாம் நம்ம வெந்நீர் விட்டு ஊற வச்சிடலாம். வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். வரமிளகாயை முதல்ல போடுறேன். அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற இந்த பருப்புகளையும் அதிலே ஒன்றா போடுறேன். இதை நல்ல ப்ரௌனாக வதக்கணும், ரொம்ப கருகிடாமல் வதக்கிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோமே, அதை வதக்கிட்டு போட போகிறோமா இல்லை அப்படியே போடுவோமா? வதக்கிட்டு தான் போடணும். அது தனியாக வதக்கி சாம்பாரில் பண்ணும்போது தானுக்கு ப்ரிப்பரேஷனில் அது செய்ய போகிறோம். இதோட தேங்காயை கொஞ்சம் நெருங்கிச்சு போடுவோமா? ஆமாம், தேங்காய் போடுவோம், கருவேப்பிலை போடுவேன். இது வதக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை அதில் போடுறேன் அரைச்சி. ஏன்னா இந்த எசன்ஸ் இறங்கி அரைச்சி இது பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஒரு சின்ன வெங்காயத்தையும் இந்த சாமானோடையே சேர்த்து வதக்கிறேன். இதில் ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டு தான் வதக்குறோம். மீதி சின்ன வெங்காயம்லாம் அப்புறம் சாம்பாரில் போடுறோம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், வதக்கும் போதே வாசனை அப்படியே கும்முன்னு தூக்குறது. அதுவும் இந்த வெங்காயத்தை வேற போட்டோமா நல்லா வாசனை வருது. இந்த பொருளோட சேர்த்து தேங்காயை போட போகிறேன். இதுதான் அரைச்சி விட்ட சாம்பாருக்கான சீக்ரெட். வெங்காயம் முருங்கைக்காய் அரைச்சி விட்ட சாம்பாருக்கான சீக்ரெட். இப்போ தேங்காய். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். நல்லா வதங்கிடுத்து. ஆறின பிறகும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இந்த சாம்பாரோட சேர்ந்து பண்ண போகிறோம். இப்படி கொஞ்சம் குறவரன்னு அரைப்போமா, நைஸாக அரைப்போமா? குறவரன்னே அரைச்சிக்கலாம், ரொம்ப வழுமுனை வேண்டாம். வழுமுனை இல்லாமல் ஒரு மீடியமாக அரைச்சிக்கலாம். நான் காட்டுறேன் அரைச்சிட்டு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறணும்னா நம்ம அரைக்கணும் மிக்ஸியில். இதை இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு வாணலியில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயத்தை முதல்ல போட்டு
வதக்கிக்கலாம். இது தாளிக்கிறதெல்லாம் கடைசியில் தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே வாசனை ஜம்முன்னு வருது இல்லையா? இதோட முருங்கைக்காயை கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை போடுறேன். கட் பண்ணி அலம்பி வச்சுருக்கிறேன் முருங்கைக்காயை போடுறேன். புளி ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சின்ன எலுமிச்சங்க சைஸு புளி, அதை நல்லா கரைச்சி மண் போக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணலாம். இந்த புளி ஜலத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து சாம்பார் பொடி போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா மிளகா வந்து அரைச்சி விட்டு போடுறோம். வெறும் சாம்பார் பண்ணும்போது சாம்பார் பொடியை இதோட போட்டு உப்பு போட்டு கொதிக்க வைப்போம். அரைச்சி விட்டு இது பண்ணுறதுனால மிளகா வத்தல் போடுறதுனால சாம்பார் பொடி தேவையில்லை. இப்போ உப்பு போட்டுக்க போகிறோம். உப்பு வந்து சேர்த்துடுறோம், தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்துடுறோம். இது கொதிக்கட்டும், புளி ஜல வாசனை போக கொதிக்கட்டும். அப்புறமா பருப்பு அரைச்சி விட்டதெல்லாம் சேர்த்து போட போகிறோம். மிக்சியில் வறுத்து அரைச்ச பொருளெல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போ அரைக்க போகிறேன். மிக்சியில் இந்த சாமான்லாம் அரைச்சது ரொம்ப வழுமுன்னு இல்லாமல் மீடியமாக கோரஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பருப்பு ஜலத்தில் ஒன்றா சேர்த்து கலந்து சாம்பாரில் விடலாம். புளி ஜலம் வாசனை, அந்த பச்சை வாசனை போக கொதிச்சுன்னு இருக்கு. இது வெங்காயம் புளி ஜலம் கொதிச்சுன்னு இருக்கு. அதோட இதை பருப்பு ஜலத்தில் கலந்து கரைச்சிட்டு விட போகிறோம். இந்த அரைச்ச விழுதை வந்து பருப்போட சேர்த்து போட்டேன். இதை நல்லா கலக்கிட்டு இந்த கொதிச்சுட்டு இருக்கிற இந்த சாம்பாரில் விடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கப்பு தண்ணி விட்டு கொதிக்க விடுறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே சாம்பார் ரெடி ஆகிடும். பச்சை கொத்தமல்லியை கடைசியில் போட்டோம்னா அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி நல்லா இருக்கும். அதனால் கடைசியில் இறக்கும் போது தாளிக்கும் போது பச்சை கொத்தமல்லி போடலாம், கருவேப்பிலையை தாளித்து போடலாம். பாருங்கள், இப்போ சாம்பார் வாசனை நல்லா வருது. பிரமாதமாக வந்துருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப ஈஸி தான், நீங்கள்லாம் ட்ரை பண்ணலாம். சாம்பார் நம்ம சாதத்தோட விட்டு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். பார்த்துட்டே இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு பாஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லின்னு வரீங்க நல்லா இருக்குன்னு. இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ஊக்கப்படுத்துறது. சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா கொடுங்க. இன்னும் நிறையா ரெசிபீஸ் உங்களுக்கு வரும். கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். கடைசியில் கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதை கண்டுகளித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். அருமையான சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுத்து. இதை ஃபைனல் இதுக்கு வந்து தாளிச்சுக்கிறோம். கடுகு உளுத்தம்பருப்பை நெய்யில் போட்டு தாளிச்சிருக்கேன் நான். கடைசியில் இந்த பச்சை கொத்தமல்லியை இந்த சாம்பாரில் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடுத்து, சாப்பிட வாங்க எல்லாரும். இதை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லால் குக்கிங் சேனல்.